إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று ஒரு முக்கியமான ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸ் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ். இது ஒரு பிரபலியமான ஹதீஸ். மார்க்கத்தின் படித்தரங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் என்று பிரபலியமாக சொல்லப்படும். இந்த ஹதீஸை இப்போது நாம் பார்ப்போம். عن عمر بن الخطاب رضي الله عنه قال: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நாள் இருந்து கொண்டிருந்தோம். اطلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد. அந்த நேரத்திலே ஒரு மனிதர் எங்களிடம் தோன்றினார். அவர் கடும் வெண்மையான ஆடையை அணிந்திருந்தார். அவரது தலைமுடி கடுமையாக கருப்பாக இருந்தது. அவர் மீது பிரயாணத்தின் எந்த அடையாளங்களும் இருக்கவில்லை. எங்களில் எவருக்கும் அவரை தெரியாதும் கூட. حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உட்கார்ந்தார். தன்னுடைய முட்டுக்கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முட்டுக்கால்களோடு சேர்த்து அமர்ந்தார். தனது இரு கைகளையும் தனது தொடைகள் மீது வைத்துக் கொண்டார். وقال يا محمد أخبرني عن الإسلام. அவர் நபி அவர்களை பார்த்து, முஹம்மதே, எனக்கு இஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். فقال رسول الله صلى الله عليه وسلم. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றும் முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜக்காவை கொடுப்பதும், ரமதானில் நோன்பு நோட்பதும், அல்லாஹுடைய ஆலயத்தை அதற்கு உங்களால் செல்ல முடியுமாக இருந்தால் சென்று ஹஜ் செய்வதும் என்று நபி அவர்கள் பதில் சொல்ல, கால சதக்த, அதற்கு அவர், நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று பதில் சொன்னார். கால فعجبنا له يسأله ويصدقه. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அவரே கேள்வி கேட்டுவிட்டு அவரே நபி அவர்களை உண்மைப்படுத்துகிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு தான் அன்றைய காலத்திலே இவ்வாறான பதில்களை சொல்ல தெரிந்திருந்தது. அல்லாஹுடைய தூதரின் பதிலை உண்மைப்படுத்துகிற அளவுக்கு இவர் இருக்கிறாரா என்று அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. கேள்வி கேட்டவரே அதை உண்மைப்படுத்துகிறார். அப்போது திரும்பவும் அவர் கேள்வி கேட்டார். ஃபஅக்பர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் அதற்கு பதிலாக, அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. என்ன சொன்னார்கள் நபி அவர்கள்? நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய மலாய்க்காமார்கள் வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும்
மறுமை நாளையும் விதியையும் அதில் நலவும் கெடுதியும் அனைத்தையும் ஈமான் கொள்வதுதான் ஈமான் என்று நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதற்கும் அந்த மனிதர் கால சதக்த, நீங்கள் சொல்வது உண்மை, நீங்கள் உண்மை உரைத்து விட்டீர்கள். கால ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கின்றார். இஹ்சானை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்குவதும், அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது நான்காவதாகவும் ஒரு கேள்வி கேட்கிறார். ஃபஅக்பிர்னி அனி ஸாஅ, மறுமை நாளை பற்றி எனக்கு சொல்லுங்கள். قال ما المسؤول عنها بأعلم من السائل. அதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில், அதை பற்றி கேட்கப்படக்கூடியவர் கேட்டவரை விட அறிந்தவராக இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது கேட்கிற உங்களை விட கேட்கப்படுகிற நான் மறுமை நாளை பற்றி அறிந்தவனாக இல்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால், இரண்டு பேருமே அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்பதை பற்றி அறியாதவராகத்தான் இருக்கின்றோம். அதற்கு அவர் கேட்கிறார், فأخبرني عن أماراتها فأخبرني عن أمارتها, அதன் அடையாளத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மறுமை நாள் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அதிலே சமமான அறிவுடையவர்கள் தான். எனவே கேட்கப்படுபவர் இங்கே நபி அவர்கள், கேட்டவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆனால் மனித உருவத்திலே வந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இரண்டு பேருக்கும் உங்களை விட நான் அதை பற்றி அறிந்தவனாக இல்லை என்றால் இரண்டு பேரும் அதிலே அறிவிலே சமமானவர்கள் என்பதுதான் இங்கே அர்த்தம். அதப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் அடையாளங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன் எஜமாட்டியை பெற்றெடுத்தல். وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان, செருப்பணியாத நிர்வாணமாக, அதாவது ஆடைகள் அற்றவர்களாக இருக்கின்றவர்கள், செருப்பணியாமல் இருக்கிறவர்கள், ஏழைகளாக இருக்கிறவர்கள், ரிஆ அஷ்ஷாஇ ஆடுகளை மேய்க்கிறவர்கள், யததாவலூன ஃபில் புனியான் கட்டிடங்களை கட்டுவதிலே ஒருவருக்கொருவர் உயர உயர கட்டி பெருமை அடித்துக் கொள்வார்கள். கால ثم انطلق فلبثت مليا, பிறகு அவர் கேள்வி கேட்டுவிட்டு போய்விட்டார். நான் நீண்ட நேரம் அங்கே இருந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ثم قال لي, பிறகு நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா உமரு அத்ததரி மனி ஸாயில், கேள்வி கேட்டவர் யாரென்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கறிவர் என்று நான் சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீலு அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர்தான் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்திருந்தார். இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்திலே வருகின்றார்கள். பல கேள்விகளை நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். இந்த கேள்விகள் முக்கியமான கேள்விகள். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுவிட்டு நபி அவர்களை நீங்கள் சொன்னது உண்மை என்று சொன்னது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஹதீஸிலே உங்களுக்கு பல பயன்கள் இருக்கின்றன. முதலிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாணவன் போன்ற நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். மாணவனுடைய ஒழுக்கத்தை பேணுகிறார்கள். தன்னுடைய தொடைகள் மீது கைகளை வைத்து நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவன் உட்காருவதை போன்று அமர்ந்து நபி அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான
ஒரு நபித்தோழர். இஸ்லாம் மார்க்கத்தில் நபி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழுமையான பெயர் உமர் இப்னுல் ஹத்தாப் இப்னு நுஃபைல் அபு ஹஃப்ஸின் அல் ஃபாரூக். அபு ஹஃப்ஸ் அவருடைய குன்யா, சிறப்பு பெயர். அமீருல் மோமினின், மோமீன்களுடைய தலைவர். அவர்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரா செல்வதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் மக்காவிலே வைத்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களோடு தொடர்ந்து இருந்தார்கள். இஸ்லாம் மார்க்கத்துக்கு பெரும் உதவியாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் அவரை ஹலீஃபாவாக, தலைவராக, ஆட்சி தலைவராக பைஆ செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய காலத்திலே மிக பெரும் வெற்றிகளை இஸ்லாம் மார்க்கத்துக்கு கொடுத்திருந்தான். இஸ்லாம் பல இடங்களுக்கும் பரவியது. நாம் இன்று சொல்கிற அத்தாரீகுல் ஹிஜ்ரி, ஹிஜ்ரி டேட், ஹிஜ்ரி கலண்டரை அவர்கள்தான் உருவாக்கினார்கள். இவ்வாறு பல சேவைகளை அவர்கள் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் சுபஹ் தொழுகையிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அபூ லுஅலுஅல் மஜூசி, நெருப்பு வணங்கியான மஜூசியான அபூ லுஅலுஅ என்பவன் கொலை செய்தான். அப்போது ஹிஜ்ரி 23வது ஆண்டு. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல விடயங்களை புரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் மறுமை நாளின் அடையாளம் ஒன்றை சொல்கிறார்கள். ஒரு அடிமை பெண் தனது எஜமாட்டியை பெற்றெடுப்பது. இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு விளக்கம்தான், மறுமை நாளுக்கு முன்னால் அடிமைகளின் பரவல் அதிகரிக்கும். நிறைய அடிமை பெண்கள் இருப்பார்கள். ஒரு எஜமான் தனது அடிமை பெண் மூலமாக தனது பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அந்த பிள்ளைகள் அடிமைகளாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எஜமானுடைய பிள்ளைகள். அதனால் அந்த எஜமானுடைய பிள்ளைகள் எஜமானுடைய தரத்திலே இருப்பார்கள். அந்த அடிமை பெண்ணாக இருக்கின்ற தாயார் அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தாயாக இருந்தாலும் அந்த அடிமை பெண்ணுக்கு அந்த பிள்ளைகள் எஜமானுடைய தரத்திலே இருப்பார்கள். எனவே எஜமானுடைய தரத்திலே இருக்கின்ற தன்னுடைய தந்தையுடைய மதிப்பை பெற்ற பிள்ளைகளை ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பதனால் அடிமை பெண் தனது எஜமாட்டியை பெற்றெடுப்பது அதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய எஜமானின் அந்தஸ்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற ஒரு நிலையை இது உருவாக்கும். அதனால் இது அடிமைகள் அதிகமாகுவதை மறுமை நாளுக்கு நெருங்குகிற நேரத்திலே குறிக்கிறது என்று பலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது பெற்றோர்கள் நோவினை செய்யப்படுவதை குறிக்கிறது. அதாவது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அடிமைகளை போன்று நடத்தக்கூடிய ஒரு நிலை மறுமை நாளைக்கு முன்னால் வரும். அவர்கள் பிள்ளைகள் எஜமான்கள் எஜமாட்டிகள் போலும், பெற்றோர்கள் அடிமைகள் போலும் அவர்கள் நோவினைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை இது குறிக்கிறது என்றும் விளக்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார்கள். அதாவது ஏழைகளாக இருக்கின்றவர்கள், தேவை உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட அன்றைய காலத்திலே உலகத்திலே விசாலமான பொருளாதார வசதி ஏற்படும். அவர்கள் கட்டிடங்களை கட்டி பெருமை அடித்துக் கொள்வார்கள். அந்த நிலையை நாம் இன்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரேபியர்கள் வசதி இல்லாமல் இருந்தவர்கள், செருப்பில்லாமல் இருந்தவர்கள், முறையான ஆடைகள் இல்லாமல் இருந்தவர்கள், ஆடுகளை மேய்த்தவர்கள் இன்று பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி தங்களுக்குள் பெருமை அடித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்று உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடமாக இருப்பது உங்களுக்கு எது என்று தெரியும்?
அதே போன்று அதைவிட பெரிய கட்டிடம் இன்று எங்கே கட்டப்படுகிறது என்பதும் தெரியும். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாம் இன்று அவதானித்து வருகிறோம். இதைவிடவும் இன்னும் அதிகமாக வரும் காலங்களிலே கட்டிடங்களை கட்டுவதிலே பெருமை அடித்துக் கொள்கிற ஒரு நிலை வரலாம். இப்போது நாம் இந்த ஹதீஸின் முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த ஹதீஸ் இஸ்லாம் மார்க்கத்தின் வெளிப்படையான மற்றும் உள்ரங்கமான செயல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதாவது உசூலுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானின் அடிப்படைகள், அகீதாவுடைய முக்கியமான 6 அம்சங்களை இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் ஈமானின் தூண்கள் என்று சொல்கிறோம். அதை உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று அமாலுல் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செய்யப்படுகிற முக்கியமான அமல்கள், இஸ்லாம் மார்க்கத்தின் வெளிப்படையான செயல்பாடுகள், அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் 5 தூண்கள் என்று சொல்வார்கள். அந்த இஸ்லாமின் 5 தூண்களையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம்தான் உள்ளங்கள் இஹ்லாஸாக அல்லாஹு தஆலாவுக்காக செயல்படுவது. இது மிக பிரதானமான ஒன்று. இதனையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று மார்க்கத்தின் எல்லா அறிவுகளும், உலூமு ஷரீஆ அனைத்தும் இந்த ஹதீஸுக்கு உட்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றன. அதே போன்று இந்த ஹதீஸிலே இஸ்லாம் மார்க்கத்தின் படித்தரங்கள், மார்க்கத்தின் மராத்திபுத்தீன் என்று சொல்வார்கள், மார்க்கத்தின் படித்தரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு படித்தரமாக உயர்ந்து செல்ல முடியும். அதிலே முதல் படித்தரம் என்ன தெரியுமா? இஸ்லாம். அதைவிட அவனுடைய ஈமான் அதிகரிக்கின்ற பொழுது அவன் ஈமான் என்கிற மூமின் என்கிற படித்தரத்துக்கு வருகிறான். அதைவிடவும் அவனுடைய ஈமான் அதிகரிக்கிற பொழுது இஹ்சான், முஹ்சின் என்ற படித்தரத்துக்கு அவன் வருகின்றான். மார்க்கத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான 3 படித்தரங்கள். இந்த 3வது படித்தரம் தான் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படித்தரம். அதாவது ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தின் 5 கடமைகளை அவர் நிறைவேற்றுகிற பொழுது அவர் இஸ்லாம் என்கிற அந்த படித்தரத்திலே இருப்பார். அவன் ஈமான் என்ற படித்தரத்துக்கு உயர வேண்டுமாக இருந்தால் அகீதாவுடைய அந்த 6 அடிப்படை விடயங்கள், அல்லாஹுவை பற்றி ஈமான், மலாயிக்காமார்களை பற்றி ஈமான், தூதர்களை பற்றி, வேதங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, விதியை பற்றிய இந்த ஈமானிலே அவர் அறிவை வளர்த்து ஈமானை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதாவது வெறுமனே நம்புவது மட்டுமல்ல, அதிலே மேலதிகமாக அவர் அர்கானுல் ஈமானை, ஈமானுடைய அந்த அடிப்படைகளை அவர் கூடுதலாக நம்பிக்கை கொள்கின்ற பொழுது மூமின் என்கிற தரத்தை அடைகின்றார். அதற்கு பிறகு இன்னும் அல்லாஹுக்கு அவர் நெருக்கமாகின்ற பொழுது தன்னுடைய செயல்பாட்டினால், தன்னுடைய உள்ளத்தினால் அவர் இஹ்சான் என்ற உயர்ந்த மார்க்கத்தின் தரத்தை அடைகின்றார். இந்த ஹதீஸிலே நாம் முதலாவதாக பெற வேண்டிய ஒரு படிப்பினை, ஒரு மாணவன் அறிவை தேடுகிற பொழுது தன்னுடைய ஆசிரியரோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்தவர்களுக்கு, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இரண்டாவது, இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பு, அதாவது இஸ்லாமின் முதல் 5 தூண்கள், இவற்றின் சிறப்பு இங்கே எங்களால் அவதானிக்க முடியும். ஏனென்றால் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன? எனவே முதலாவது அதில் கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், ஒருவர் செயல்படுத்த வேண்டிய அடிப்படை அம்சங்கள் அவை என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. நபிமார்கள் இதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் முதலாக சொன்னது ஏகத்துவம், தௌஹீத். அதுதான் இஸ்லாம் மார்க்கத்தின் முதலாவது ஃபவுண்டேஷன், முதலாவது அடிப்படை. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு நபித்தோழர்களை அனுப்புகின்ற பொழுது முதலாவதாக அவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? நீங்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதின் பக்கம் எல்லாவற்றுக்கும் முன்னால் அழையுங்கள் என்று தான் சொல்வார்கள். இது முக்கியமானது என்பதை அது எங்களுக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக அதில்
ஷஹாதாவிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஷஹாதத்தான், 2 ஷஹாதாக்கள் என்று அதனை சொல்கிறோம். ஒன்று, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது. அதிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்வது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் தான் அவர்களை இந்த மனித சமுதாயத்துக்கு, ஜின்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். அவர்கள் தான் இறுதி தூதர். அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் எதை கட்டளையிடுகிறார்களோ அதை எடுத்து நடக்க வேண்டும். எதை விளக்குகிறார்களோ அதனை தவிர்த்து நடக்க வேண்டும். அவர்கள் காட்டித்தராத முறையிலே மார்க்கத்திலே நாம் எந்த ஒன்றையும் உருவாக்கி விட முடியாது. அது நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருக்கலாம், வார்த்தைகள் சார்ந்ததாக இருக்கலாம், செயல்பாடுகள் சார்ந்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கள் காட்டி தந்த முறையிலே தான் நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அதிலே பித்ஆக்கள், அவர்கள் சொல்லாத விடயங்களை நாம் அகீதாவிலோ வார்த்தைகளிலோ வணக்க வழிபாடுகளிலோ உருவாக்க முடியாது மார்க்கமாக. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான். அவர்களுக்கு எந்த ஒரு இறைத்தன்மையும் கிடையாது. அதனால் அல்லாஹுவை அன்றி அவர்கள் பிரார்த்திக்கப்படக்கூடாது. அவர்களால் முடியுமான விடயத்திலே அவர்கள் உயிர் வாழுகிற பொழுது அவர்களிடத்திலே நாம் உதவி கேட்கலாமே தவிர, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்பதை போன்று நாம் பிரார்த்தனை செய்ய முடியாது. அடுத்ததாக நாம் இந்த ஹதீஸிலே இருந்து பெறுகின்ற ஒரு படிப்பினை தான் ஈமான். ஈமான் என்பது எங்களுடைய உள்ளத்தினால் நாம் நம்பி அதனை உண்மைப்படுத்துவதுதான் ஈமான். அது உள்ளத்தினால் நம்புவது மட்டுமல்ல, எங்களுடைய வாயினால் மொழிவது. ஈமானுடைய வரைவிலக்கணத்திலே உள்ளத்தினால் நம்பி, வாயினால் மொழிந்து, நாவினால் மொழிந்து, எங்களுடைய உடல் உறுப்புகளினால், செயல்பாடுகளினால் நாங்கள் அதனை அமல் செய்ய வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். ஈமான் அதிகரிக்கும், குறையும். இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஈமானுடைய முக்கியமான 6 அம்சங்களை வரையறுத்திருக்கிறது. அதனை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த ஈமானுடைய 6 அம்சங்களை தான் நாங்கள் அகீதா என்று சொல்கிறோம். அகீதாவின் பிரதான பகுதி இந்த ஈமானின் 6 அம்சங்கள் தான். இந்த ஈமானுடைய 6 அம்சங்களை ஒருவர் எந்த அளவுக்கு ஆழமாக கற்றுக்கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். அதே போன்று அவரை அல்லாஹுக்கு வணங்குவதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுவை அஞ்சுவதற்கு அது அவர்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவது சொல்லப்பட்டது அல்லாஹுவை பற்றிய ஈமான். அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பதிலே பிரதானமாக 4 விடயங்கள் உள்ளடங்குகிறது. ஒன்று, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது. இரண்டாவது, அல்லாஹ் ரப், அவனுடைய ருபூபியாவை ஈமான் கொள்வது. அவன் மாத்திரம்தான் ரப், வேறு எவரும் ரப் கிடையாது. அதாவது ரப் என்றால் படைப்பாளன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஆட்சி செய்யக்கூடியவன் என்பது அர்த்தம். அல்லாஹுடைய செயல்பாடுகளினால் அல்லாஹுவை நாம் ஓர்மைப்படுத்துவதுதான் அவனை ரப் என்று, அவனுடைய ருபூபியா என்பதன் அர்த்தம். அல்லாஹுடைய தாலாவுடைய செயல்பாட்டை போன்று இவராலும் செய்ய முடியாது. அவன் தான் படைக்கிறான், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அவன் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான், அவன் நினைத்தபடிதான் எல்லாமே நடக்கிறது, அவன் தான் திட்டமிடுகிறான். இவ்வாறு நம்புவதைத்தான் நாங்கள் ருபூபியா என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருக்கிறான் என்று உலகம் முழுவதாக பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள் ருபூபியாவை. அல்லாஹ் ரப் என்பதை காலாகாலமாக அல்லாஹ் என்று பலரும் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரப் என்பதை நம்புகிறார்கள். இது இரண்டாவது. முதலாவது அவன் இருக்கிறான் என்பது நம்ப வேண்டும். ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் தான் ரப்பாக இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். அவனுடைய செயல்பாடுகளை நாம் நம்புவது. மூன்றாவது, எங்களுடைய செயல்பாடுகளினால் அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது. அதனைத்தான் நாங்கள் உலூஹியா என்று சொல்கிறோம். அதாவது அல்லாஹ் தான் இலாஹ் என்று நம்ப வேண்டும். இலாஹ் என்று நம்புவதென்றால் என்ன? அவனை மாத்திரம்தான் வணங்குவது. வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான். அவன் எப்படி ரப்பாக இருக்கிறானோ அந்த ரப்பு தான் இலாஹாகவும் இருக்க வேண்டும், வணங்கப்படவும் வேண்டும். ஒருவன் ரப்பாக இருக்க
இன்னொருவரை இலாகாக நாம் ஆக்க முடியாது, இன்னொருவரை வணங்குவதற்கு முடியாது. எனவே அவன் மாத்திரம்தான் இலாஹ், அவனுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். எனவே உலூஹியாவிலே நாம் அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும். அவன் தான் இலாஹ். அவனைத்தான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையிலே சொல்கிறோம். அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. எப்படி ருபூபியாவிலே அவனுக்கு இணை கிடையாதோ, யாரும் அவனோடு இல்லையோ படைத்தலிலே, ரிஸ்க் கொடுப்பதிலே, இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் பண்ணுவதிலே அவனுக்கு இணை துணை இல்லையோ, அதே போன்று எங்களுடைய வணக்கத்திலும் நாம் யாரையும் இணையாக நாம் அவனுக்கு ஆக்கக்கூடாது. இதனைத்தான் நாம் உலூஹியா என்று சொல்கிறோம். அல்லாஹுடைய ஈமானிலே, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையிலே 4வது முக்கியமான விடயம் அவனுடைய பெயர்களும் பண்புகளும். அல்லாஹு தாலாவுக்கென்று பெயர்கள் இருக்கின்றன, பல பண்புகள் இருக்கின்றன. இது எங்கே இருக்கிறது? குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பெயர்களை நாங்கள் அப்படியே நம்ப வேண்டும். அவனுக்கு பொருத்தமான முறையிலே நாம் நம்ப வேண்டும். அதிலே நாங்கள் அர்த்தங்களிலே திரிவுபடுத்தல்கள், மாற்றங்கள் செய்யக்கூடாது. அல்லது பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் இதற்கு அர்த்தம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இவ்வாறு சிலர் செய்தார்கள். அல்லது அல்லாஹு தாலாவுடைய தன்மைகளை, பண்புகளை அது இப்படித்தான் என்று நாங்கள் அதற்கு கற்பனை கொடுக்க கூடாது, அல்லது அதற்கு நாங்கள் உதாரணம் சொல்லக்கூடாது. இவ்வாறு நாம் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹுவை ஈமான் கொள்வதிலே 4வது முக்கியமான விடயம். எனவே அல்லாஹு தாலாவுடைய பண்புகளையும் பெயர்களையும் நம்புவதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ஒரு பண்பு குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு வேறு எந்த ஒரு படைப்பும் ஒப்பு கிடையாது. அதை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹுக்கு ஒப்பானவர்கள், நிகரானவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்திலே அல்லாஹுடைய பண்புகளை நாம் மறக்கவும் கூடாது. என்றால் சிலர் அல்லாஹு தாலாவுக்கு இந்த பண்பு இருக்கிறதா நாம் சொன்னால், அல்லாஹு தாலாவை நாம் அல்லாஹுடைய படைப்புக்கு ஒப்பாக்குகிறோம் என்ற பெயரிலே அல்லாஹுடைய பண்புகளை மறக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. அல்லாஹு தாலா ஒப்பற்றவன். அல்லாஹு தாலா சமீஅ், செவிமடுக்கக்கூடியவன். மனிதனும் செவிமடுக்கிறான். ஆனால் இரண்டுமே ஒன்றல்ல. நாங்கள் செவிமடுப்பது எங்களுடைய பலவீனங்களோடு. நாங்கள் அதிகமான சப்தத்தை செவிமடுக்க முடியாது, குறைவான சப்தத்தை நாம் செவிமடுக்கவும் முடியாது. எங்களுடைய செவிமடுத்தல் என்பதிலே பல பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா அப்படி அல்ல. அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் முழுமையானது, எந்த குறைகளும் அற்றது. எனவே மனிதனும் செவிமடுக்கிறான் என்பதனால் அல்லாஹு தாலா செவிமடுப்பதில்லை, அல்லாஹ் செவிமடுப்பதென்றால் மனிதனுக்கு நாம் அல்லாஹை ஒப்பிட்டு விட்டோம் என்று நம்புவதெல்லாம் பிழையான நம்பிக்கைகள். அல்லாஹ் செவிமடுக்கிறான் என்றால் செவிமடுக்கிறான். அதில் எந்த குறையும் அல்லாஹு தாலாவிடத்துல கிடையாது. அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலே, படைப்புகளுக்கு இடையிலேயே செவிமடுப்பதிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலேயே செவிமடுப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது படைப்பாளனை பொறுத்தவரையிலே அவன் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன். அவனுடைய அந்த செவிமடுத்தலிலே எந்த ஒரு குறையும் கிடையாது. அது படைப்புகளின் செவிமடுத்தலுக்கு ஒப்பானதும் கிடையாது. இவ்வாறு தான் நாம் நம்ப வேண்டும். இது ஒரு உதாரணம் தான். அதே போன்று இந்த ஹதீஸிலே நாங்கள் இறை தூதர்களை, ரசூல்மார்களை நம்ப வேண்டும். அது ஈமானின் ஒரு அம்சம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல்மார்களிலே நாங்கள் எல்லா ரசூல்மார்களையும் நம்ப வேண்டும். ஒரு ரசூலை கூட நாங்கள் மறுக்கக்கூடாது. அவ்வாறு மறுத்தால் நாங்கள் காஃபிராக மாறிவிடுவோம். ஒருவர் தன்னிடம் வந்த ரசூலை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அதற்கு பிறகு வந்த அல்லது அதற்கு முன்னர் வந்த ரசூலை மறுக்கிறார் என்றால் அவர் முஃமினாக இருக்க மாட்டார். ஒரு யூதர் மூசா நபியை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் ஈசா நபியையும் முஹம்மது நபியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் மூமின் அல்ல, அவர் காஃபிர். ஒரு நசரானி ஈசா நபியை ஏற்றுக்கொள்கிறார், முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் மூமின் அல்ல, காஃபிர். அல்லாஹு தஆலா நூஹ் நபியுடைய கூட்டத்தை பற்றி சொல்கிற பொழுது கذبت قوم نوح المرسلين, நூஹ் நபியுடைய கூட்டம் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே வந்தது நூஹ் நபி என்கிற ஒரு ரசூல் தான். ஆனால் அல்லாஹ் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் என்று ஏன் சொல்கிறான் என்றால், ஒரு ரசூலை பொய்ப்பிப்பது எல்லா ரசூலையும் பொய்ப்பிப்பதை போன்றதுதான். ஏனென்றால் அங்கே அந்த இறை தூதை அவர் பொய்ப்பிக்கின்றார். இறை தூது என்கிற ஒரு விடயத்தை அவர் பொய்ப்பிக்கக்கூடியவராக ஆகிறார். அவருக்கு எத்தனை ரசூல் வந்தாலும் அவர்களையும் அவர் பொய்ப்பிக்கலாம்.
எனவே ஒரு தூதரை பொய்ப்பிப்பது எல்லா தூதரையும் பொய்ப்பிப்பதற்கு சமம். அடுத்ததாக நாம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய பல விடயங்களை ஏற்கனவே வேறு பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். அகீதாவிலே இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை இன்னும் விரிவாக பார்த்திருக்கிறோம். இங்கே நாம் ஓரளவுக்கு சுருக்கமாக பார்க்கலாம். அதே போன்றுதான் வேதங்களை ஈமான் கொள்வதை பற்றி இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆம், தௌரா, இஞ்சில் போன்ற வேதங்கள், ஜபூர் எங்களுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்டன. அவை அந்த நபிமார்களுக்கு இறக்கி அருளப்பட்டு அந்த நபிமார்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள். ஆனால் அந்த வேதங்கள் இன்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவற்றிலே தெளிவுபடுத்தல்கள் இருக்கின்றன. நாங்கள் எதை நம்புகிறோம் என்றால் அந்த நபிமார்களுக்கு அந்த வேதங்கள் இறக்கி அருளப்பட்டன என்பதை நாம் நம்புகிறோம். அதே நேரத்தில் அந்த வேதங்களிலே உள்ள விடயங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு இந்த வேதத்திலே இந்த விடயம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற பொழுது அதனை நாங்கள் நம்புகிறோம். அந்த வேதங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டதாக நம்புகிறோம். ஆனால் இன்று அந்த நபிமார்களை பின்பற்றுபவர்களாக கருதப்படுகிறவர்கள் தங்களிடம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏடுகளில் உண்மையாக அந்த நபிமார்களுக்கு இறக்கி அருளப்பட்டது மாத்திரம்தான் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதில் தெளிவுபடுத்தல்கள் இருக்கிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால் அடிப்படையில் அந்த வேதங்கள் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே இறுதியாக வந்த வேதம் அல் குர்ஆன். இந்த வேதம் முன்னர் வந்த எல்லா வேதங்களின் சட்டங்களையும் மாற்றிவிட்டன. சில சட்டங்கள் மாற்றப்படாமல் இருந்தால் இந்த வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வேதங்களின் இப்போது எங்களுக்கு தேவையில்லை. எனவே அந்த வேதங்களிடையே உள்ள விடயங்கள் இப்போது அமல் செய்யப்பட மாட்டாது. இந்த குர்ஆன் வேதம், இறுதியாக வந்த வேதம், எங்களுக்கு அதில் உள்ள சட்டங்களை இந்த எங்களுக்கு பொருத்தமானது என்று எடுத்து சொன்னாலே தவிர. அடுத்ததாக மறுமை நாளுடைய நம்பிக்கை ஈமானுடைய 6 அம்சங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமை நாளுடைய ஈமான் என்பது மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட அதன் முதல் படித்தரமாக இருக்கக்கூடிய கபர் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகிறது. கபர் வாழ்க்கையிலும் எங்களுக்கு இன்பமும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது. நலவு செய்தவர்களுக்கு கபர் வாழ்க்கையிலே இன்பம் இருக்கிறது, கபர் வாழ்க்கையிலே தண்டனை என்ப ஒன்று இருக்கிறது, அது பாவிகளுக்கு இருக்கிறது. அதே போன்று கதா கதருடைய, அதாவது கதர் விதியுடைய நம்பிக்கை, விதியை நாம் நம்ப வேண்டும். நலவும் கெடுதியும், அதாவது எங்களுக்கு வரக்கூடிய நல்ல விடயங்களாக இருந்தாலும், எங்களுக்கு மனதுக்கு விருப்பம் இல்லாத நோய்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், எதுவுமே அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது என்று நம்புவது, அவனுடைய விதிப்படிதான் நடக்கிறது என்று நம்புவதுதான் விதியை நாங்கள் ஈமான் கொள்வதுடைய அர்த்தம். அதாவது அல்லாஹு தாலாவுடைய விதியிலே ஒரு கெடுதி எங்களுக்கு வருகிறது என்றால் அது அல்லாஹு தாலா அந்த கெடுதியை எதற்காக வைத்திருக்கிறான் என்றால், அது கெடுதி என்பதற்காக அதனை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் என்பதல்ல. அதுக்கு பின்னால் ஒரு நலவை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், நிச்சயமாக வைத்திருக்கிறான். அதுல முற்று முழுதாக கெடுதி இல்லை. அதாவது அல்லாஹு தாலா ஒரு கெடுதியை என்ன செய்கிறான், உருவாக்குகிறான் என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. அங்கே அது அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மா, இரக்கத்தின் அடிப்படையிலும், ஹிக்மா, ஞானத்தின் அடிப்படையிலும் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ஞானம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அந்த கெடுதிகள் வருகிறது. கெடுதி இருப்பது அல்லாஹு தாலாவுடைய, அல்லாஹ் விதித்ததில் அல்ல, அல்லாஹ் விதிப்பதில் அல்ல. எதிலே கெடுதி என்றால் விதிக்கப்படக்கூடியதில் அது எங்களுக்கு கெடுதியாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே அது விதிக்கப்படக்கூடியது கெடுதியாக இருக்கிறது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக கெடுதி அல்ல. உதாரணமாக அல்லாஹு தாலா ஷைத்தானை படைத்திருக்கிறான். ஷைத்தான் கெட்டவன், அல்லாஹுடைய விதி. ஆனால் அதற்கு பின்னால் எங்களுக்கு பல நலவுகள் இருக்கிறது. ஷைத்தான் இருப்பதனால்தான் நாம் மனதோடு போராடுகிறோம், அல்லாஹுவை நெருங்குகிறோம், எங்களுடைய மனோ இச்சைக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செய்கிறோம். இவ்வாறு பெரிய முக்கியமான இபாதாக்களை நாங்கள் ஷைத்தான் இருப்பதனால் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஒட்டுமொத்தமான ஷர், கெடுதி அல்லாஹு தாலாவுடைய விதியில் இல்லை. அல்லாஹுடைய கெடுதி வருகிறது என்றால் அது அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. ஆனால் அதற்கு ஹிக்மாவும் ரஹ்மாவும் அதுக்கு பின்னால் இருக்கிறது. அதனால் தான் நபி அவர்கள் ஹதீஸிலே துஆவிலே என்ன சொன்னார்கள், வஷ்ஷர்ரு லைஸ இலைக், கெடுதி உன் பக்கம் இல்லை, உன் பக்கம்
இணைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் எங்களுடைய பார்வையில அது வெளிப்படையில கெடுதியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அது கெட்ட ஒன்றாக 100% கெடுதிக்காகவே அந்த கெடுதி உருவாக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் ஒரு நலவுக்காக அது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இங்கே கெடுதியையும் நலவும் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்றால் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடக்கிறது என்பது அர்த்தம். நாங்கள் கஷ்டமாக துன்பமாக நினைக்கின்ற நிறைய விடயங்கள் எங்களுக்கு பிறகு தெளிவாகும். அது எங்களுக்கு நலவுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. சில நேரம் அல்லாஹு தாலா ஒருவருக்கு வறுமையை கொடுப்பான். ஏனென்றால் அவருக்கு செல்வத்தை கொடுத்தால் அவர் வரம்பு மீறி அவரை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாக இருக்கும். சிலருக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை கொடுக்காமல் இருப்பான். அந்த குழந்தைகளை அவர்களுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், கதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தையை அல்லாஹ்வின் கட்டளைப்படி கொலை செய்தார்கள். அந்த குழந்தை பெரிய குழந்தையாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்களையும் குஃபுரின் பக்கம் அந்த குழந்தை நிர்பந்தித்து அவர்களையும் குஃபுர் செய்ய வைத்து நரகத்துக்கு அனுப்பியிருக்கும் என்பதுதான் அவர்கள் அதற்கு சொன்ன காரணம். அதே போன்று இந்த ஹதீஸிலே இருந்து நாம் பெறுகிற இன்னொரு படிப்பினை தான், ஒரு அறிஞரிடத்திலே அவர் தெரியாத ஒரு விடயம் கேட்கப்படுகிற பொழுது அவர் அதை பற்றி எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட வேண்டும். அது அவர்களுடைய அந்தஸ்தை நிச்சயமாக குறைக்காது. அது அவருடைய இறையச்சத்துக்கும் பேணுதலுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் அதை பற்றி தெரியாது என்ற பதிலை சொல்லிவிட்டார்கள். அதாவது அது எப்போது நடக்கும் என்பதை எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தது மாத்திரம்தான் தெரியும். அதன் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஹதீஸில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, எங்களுடைய அமல்கள் செல்லுபடியாகுவதற்கு எங்களுக்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் தேவை. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக நாங்கள் அந்த அமலை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி அந்த அமலை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதனை நாங்கள் எங்கிருந்து புரிந்து கொள்கிறோம் என்றால், ஷஹாதத்தைன் அல்லது ஷஹாதத்தான், 2 ஷஹாதாக்கள், சாட்சியங்கள், மார்க்கத்தின் இஸ்லாம் மார்க்கத்தின் 5 தூண்களின் முதலாவது தூணிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 சாட்சியங்கள். முதல் சாட்சியத்திலே என்ன சொல்கிறோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதன் அர்த்தம் என்ன? நாம் நம்முடைய வணக்கத்தை அல்லாஹுக்கு இஹ்லாஸாக அவனுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். அதிலே யாரையும் நாங்கள் இணையாக்க கூடாது. வணக்கம் அவனுக்கு மாத்திரம்தான் உரியது. வணக்கத்துக்கு உரியவன் அவன் மாத்திரம்தான். எனவே வேறு யாருக்கும் நாங்கள் வணக்கத்தை செலுத்தக்கூடாது. அந்த வணக்கத்திலே நாங்கள் இன்னொருவரை கலக்கக்கூடாது. இன்னொருவருக்காக நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை அழகாக்கவும் கூடாது. இஹ்லாஸ் மிக முக்கியமானது என்பதை அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்கிறது. இந்த வணக்கத்துக்கு தகுதியான் அவன் மாட்டிருந்தான். அதே போன்று 2வது ஷஹாதா, முதலாவது தூண்ல இருக்கக்கூடிய 2வது ஷஹாதா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். அதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் மார்க்கத்திலே. அவர்களை விட்டுவிட்டு நாம ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது, அல்லது வேறொருவர் கண்டுபிடித்ததை நாங்கள் பின்பற்றவும் முடியாது. எனவே நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் வழியாகத்தான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரைத்தான் எங்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு வழிமுறைகளை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தான் அனுப்பிய தன்னுடைய தூதர் வழியிலே செய்யப்படுகிற அமல்களை தான் ஏற்றுக்கொள்வான். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ அது மறக்கப்படும். எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது மறுக்கப்படும். எனவே இந்த ஷஹாதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எவ்வாறு காட்டினார்களோ அவ்வாறு தான் நாம் அமல் செய்ய வேண்டும். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் இலாஹ் யாரும் இல்லை என்று நாம் சாட்சி கூறுவது எங்களுடைய இபாதாவை, வணக்கத்தை அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்துவதை குறிக்கும். இதனைத்தான் நாங்கள் தௌஹீதுல் உலூஹிய்யா என்று ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கத்தை செலுத்துவது, எங்களுடைய செயல்பாடுகளினால் அல்லாஹுவை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லை என்றால்
அல்லாஹ் அல்லாமல் பலரும் வணங்கப்படுகிறார்கள். அவர்கள் வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் உண்மையான இலாகாக நிச்சயமாக இல்லை. எனவே யார் அல்லாஹ் அல்லாத ஒருவரை வணங்குகிறாரோ அவர் பொய்யாக நடந்து கொள்கிறார், அவர் பிழையாக அதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இபாதாக்கள் பல வகை இருக்கின்றன. துஆ கேட்பது இபாதா, நேர்ச்சை செய்வது இபாதா, சத்தியம் செய்வது இபாதா, அறுத்து பலியிடுவது இபாதா. இந்த எந்த ஒரு இபாதாவையும் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு, எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு அதன் துளியையும் கூட செலுத்த முடியாது. எனவே இந்த ஹதீஸிலே பல பயன்கள் இருந்தாலும் நாம் இத்தோடு இதனை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.